அடுத்ததாக இவர் தெரியாத ஆளே இருக்காதுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் பெசன்ட் ரவி சார் பேசுவாங்க சார். தேங்க்யூ. இங்கே வருகை தந்திருக்கும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். ட்ரெண்டிங் ப்ரொடியூசர் கரெக்டாக ட்ரெண்டிங்கில் என்ன விஷயம் இருக்குமோ அதை கேட்டு அழகாக ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்டிங் தான் நமக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்க விஷயம். படத்தை எந்த அளவுக்கு ஒரு வீட்டுக்குள்ளேயே 20 நாள் சொன்னாங்க, 20 நாளில் எந்த அளவுக்கு அழகாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஆடியன்ஸாக சொல்கிறேன். இப்போ தான் நான் என்ன நடித்ததோடு அதுக்கப்புறம் வந்துட்டேன். எனக்கு சார் நிறைய விஷயங்கள் தெரியாது. நம்ம எவ்வளோ படம் பண்ணாலும் ஒரு ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஃபீல் இருக்குது. அது மியூசிக் டைரக்டர் கலக்கியிருக்காரு. ஏன்னா இந்த படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டனே இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான். ஏன்னா த்ரில், எங்கே பார்த்தாலும் த்ரில் இருக்கும். நீயா நானா, நீயா நானா, நீயா நானான் இருக்கும். அது பிரமாதமாக பண்ணியிருக்காரு, டவுட்டே கிடையாது. அப்படி ஷாம்னாலே எல்லாரும் ஃபேனு. இந்த படத்தில் சொல்லவே வேண்டாம். அவர் சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம பெஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்காரு. அவருக்கு ஹேட்ஸ்அப். நெக்ஸ்ட் கேமராமேன் கலக்கியிருப்பார். ஒரு சின்ன இடத்துல உங்களுக்கு நான் ஒரு ப்ராடான ஒரு இடத்துல படம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன இடத்துல ஒரு கேமராமேன் படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா லைட்டிங்காக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. நான் அந்த ட்ரைலரில் பார்த்தேன். நான் எனக்கு எடுத்த சீன்ஸையும் பார்த்தேன். அவ்வளோ அழகாக எடுத்தாருக்கு. பெரிய விஷயம். அடுத்தது ப்ரொடியூசர் வந்து சொல்லி ஆகணும். பார்த்துங்களேன், எப்போவுமே ஒரு பொண்டாட்டியை ஒருத்தர் மதிக்கிறாருன்னா கண்டிப்பாக ஒரு நல்லவராக இருப்பார். ஒரு நல்ல படங்கள் எடுப்பார். அவர் நல்லா இருப்பார். அதுக்கு டவுட்டே இல்லை. ஏன்னா பொண்டாட்டியை மேலே உட்கார வச்சுட்டு அவர் கீழே உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்தபடியாக சொல்ல போனேன்னா, கதையின் ஹீரோ கலையரசன். நான் சினிமா வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு படத்தில் முகமுடின்னு ஒரு படம் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அவர் அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1.5 வருஷம் கஷ்டப்பட்டுருப்பார். ஆனால் அந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தான். அதுக்கப்புறம் அவரோட நடிப்பு விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியாது. ஏதோ சும்மா அப்படியே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, ஓகே ஒரு கேரக்டரில் வருவார் அப்படின்னு. ஏன்னா நான் அப்போ நடிச்சுட்டு இருந்தேன் அப்போ நான். ஆனால் அவரோட சில படங்கள்லாம் பார்த்து நான் மிரண்டிருக்கேன். என்னடா சாதாரணமாக பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது, ஆனால் கலக்கியிருப்பாப்புல. உண்மையிலே ஒரு நடிகன் இன்னொரு நடிகனை வந்து பாராட்டுறதுக்கு ஒரு ஈஸி விஷயம் கிடையாது. நான் பொறாமப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல கலையரசனை பார்த்துட்டு. சில படங்கள் மொட்டை அடிச்சு ஒரு படம் பண்ணியிருப்பேன். கலைப்பிரியா டைலாக் பொசிஷனாக இருக்கட்டும், நடிக்கிறதா இருக்கட்டும், அந்த ஸ்பீடாக இருக்கட்டும், எல்லாமே கலக்கியிருப்பார். இட்ஸ் a குட் டேலண்டட் பர்சன். இது மாதிரி ஒரு ஹீரோஸ்லாம் நம்ம சினிமாவுக்கு தேவை. அதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த படம் ஒரு பெரிய லெவலில் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணும். நான் நோ டவுட் அபவுட் தட். டெக்னீஷியன்ஸ் எல்லாமே, டைரக்டர் சொன்னார், சவுண்டே வராது எல்லாருக்கிட்டையும். அதாவது நிறைகுடம் எப்போவுமே கிளம்பாது. அதுதான் டைரக்டர். நிறைகுடம் என்ன வேணுமோ ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட சும்மா மிரட்டி அது இது. நிறைய டைரக்டர்ஸ் நிறைய பேர்ல சும்மா மிரட்டி வாங்கிட்டு இருக்காங்க. வாட் இஸ் த யூஸ்? ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து வேலை வாங்குறதுங்கிறது அமைதியாக என்ன வேணுமோ அதை அழகாக வாங்கணும். அதை அழகாக வாங்குறாரு. அப்போ தான் ஆர்டிஸ்ட்க்கு டென்ஷனே இருக்காது. பிரேம் சார் சொன்னார் பாருங்க. பிரேம் எப்பவுமே எல்லா ட்ரெண்டிங் மூவிலையும் இருப்பார். அவரும் இந்த ட்ரெண்டிங் மூவில இருக்காரு. அதனால கண்டிப்பாக அது ஹிட் ஆகும், டவுட்டே கிடையாது. ஏன்னா பிரேம் ஒரு லக்கி சாம்னு சொல்லலாம் நிறைய படத்தில். சீரியஸாக இஸ் வெரி நைஸ் பர்சன். அவரும் பாருங்கள் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு அலட்டிக்கவே மாட்டார். இட்ஸ் குட். நல்ல விஷயம். நல்லா வந்திருக்கு இந்த படம். எல்லாரும் கிட்டத்தட்ட எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது மீறி என் கூட நடித்த அந்த நேரத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும், இந்த படத்துக்காக உழைச்ச எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அகெயின் சொல்கிறேன், இந்த ப்ரொடியூசர் இஸ் வெரி குட் ப்ரொடியூசர். நிறைய படம் பண்ணுவார். கண்டிப்பாக இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விருந்தாக இருக்கும். நோ டவுட் அபவுட் தட். தேங்க்யூ ஆல்.